ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஈஸியான முறையில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் தேவையான புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 100 ml தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்ததும் நாம் வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 500 ml ஊற்றிருக்கேன். உங்களுக்கு சாம்பார் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ ஊற்றிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நாம் பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால கம்மியாக சேர்த்தா போதும். அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும். வதங்கினதும் சுடுதண்ணியில் பெருங்காயத்தூள் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை வெங்காயத்தை மேலே ஊற்றிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் தூள் 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு அந்த சூட்லேயே வதங்கிடும். இப்போ நாம் வச்சுருக்க சாம்பாரில் நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். அந்த சாம்பார் தூள் அந்த ஹீட்லேயே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நாம் இதையே சாம்பாருக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ கொத்தமல்லி தழை சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பரிமாறலாம். ஈஸியான மெத்தடில் டிஃபன் சாம்பார் செஞ்சாச்சு. இது மாதிரி எல்லாரும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.